காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு துணைவேந்தர் அறையில் பணி செய்ய தற்போது எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருப்பவர் ஜெகநாதன், அதே போல பதிவாளராக பணியாற்றியவர் தங்கவேல். இவர்கள் இருவரும் அரசின் எந்தவித அனுமதி பெறாமலும், அதே போல ஆட்சி மன்ற குழுவில் எந்தவித அனுமதி பெறாமலும் பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனம் மூலமாக வெளியூர்களில் உள்ள வெளி பகுதிகளில் உள்ள, அதை குறிப்பாக கோவை, சென்னை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தனியார் நிறுவனங்களோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு கல்வி தொடர்பான பயிற்சி அளிக்கப்படுவதாக மாணவர்களிடமிருந்து கட்டணம் பெற்றிருப்பதாக ஒரு புகார் எழுந்தது. இந்த கட்டணம் பெறுவதில் மோசடி மற்றும் முறைகேடு நடந்ததாக பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் சேலம் கருப்பூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருந்தார். அவர் கேள்வி கேட்க சென்ற தன்னை அவர் ஜாதி பெயரை சொல்லி திட்டினார் என்றும் அந்த புகாரில் சேர்த்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் கருப்பூரில் உள்ள காவல் நிலையத்தில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது மோசடி, கூட்டு சதி மற்றும் இந்த SC/ST வழக்கு உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 26ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் நள்ளிரவில் நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு அங்கு அவருக்கு 7 நாட்கள் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 27ஆம் தேதி காலை சூரமங்கலம் காவல் நிலையத்தில் ஜெகநாதன் கையெழுத்திட்டார். பின்னர் அன்று பிற்பகல் 5 ரோட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் இதய வலி இருப்பதாக கூறி சிகிச்சைக்கு சென்றவருக்கு இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதாக கூறி அவருக்கு இங்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை மூலம் ஸ்டெட் வைத்ததாக கூறப்பட்டது. இதனால் அவர் மருத்துவமனையிலேயே தங்க வேண்டியிருந்தது. அதனால் மருத்துவமனையிலேயே தங்கினார். மேலும் மருத்துவ சிகிச்சை காரணம் காட்டி காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வரவில்லை என்றும் அவர் மருத்துவ சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் நேற்று முன்தினம் 3ஆம் தேதி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள துணைவேந்தர் குடியிருப்புக்கு சென்றுள்ளார். பின்னர் நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் நேற்று மீண்டும் 2வது நாளாக அவர் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட்டு வந்தார். குறிப்பாக அவர் மாற்று காரில் வந்தார். அதாவது தன்னுடைய காரை பயன்படுத்தாமல் வேறொரு தனியார் காரில் வந்து ரகசியமாக வந்து கையெழுத்திட்டு சென்றதால் இது குறித்து யாருக்கும் தகவல் வெளியாகவில்லை. இந்த நிலையில் இன்று 3வது நாளாகவும் காவல் நிலையத்தில் ஒன்று கையெழுத்திட்டு விட்டு பின்னர் துணைவேந்தர் ஜெகநாதன் நேராக தனது அலுவலகத்திற்கு சென்று தனது அன்றாட பணிகளை கவனித்து வருகிறார். குறிப்பாக பல்வேறு கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டு வருகிறார். அதாவது நேற்று முதலே அவர் 2 நாட்களுமே தனியார் கார்களில் வந்து ரகசியமாக வந்து சென்றிருப்பதால் அவர் யார் வந்து, அதாவது இவர் வந்து செல்வது குறித்து யாருக்கும் தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று அவர் தனது அலுவலகத்தில் அன்றாட வழக்க பணியை தொடங்கி இருக்கிறார். அதே போல பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டு வருகிறார். குறிப்பாக ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதாவது குற்ற வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திடக்கூடிய பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் எப்படி அலுவல் பணியை செய்யலாம் என்ற ஒரு கேள்வியை அனைத்து தரப்பிலும் முன்வைத்திருக்காங்க. குறிப்பாக அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், அதே போல தொழிற்சங்கத்தினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். அதே போல பெரியார் குடியிருப்பு, அதாவது அந்த பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள துணைவேந்தர் குடியிருப்பில் இருந்து அவரை வெளியேற்ற வேண்டும். இல்லையால் அவர் சாட்சிகளை கலைக்க நேரிடும். எனவே அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வந்த நிலையில்தான் அவர் திடீரென இன்று காலை அலுவலகத்திற்கு சென்று அன்றாட பணிகளை கையெழுத்திடுவதோடு கோப்புகளிலும் கையெழுத்திட்டு வருகிறார். இது ஆசிரியர். தொடர்ந்து பேசலாம் குமரேசன். தற்போது நம்முடன் புகார்தாரர் திரு இளங்கோவன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் 2 நாட்கள் அவர் காவல் நிலையத்திற்கு சென்று கையெழுத்தும் போட்டிருக்கிறார். ஆனால் இன்று பல்கலைக்கழகத்திற்கு சென்று தன்னுடைய பணியையும் அவர் செய்து வருகிறார். இதனால் அந்த பகுதி கல்லூரியில அவருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. அவருக்கு சேலம் குற்றவியல் நடுவர் வந்து அவருக்கு பெயில் கொடுத்திருக்காரு, செல்ஃப் பெயில். போட்ட கண்டிஷன் வந்து அவர் 7 நாள் வந்து நாள்தோறும் சூரமங்கலம் உதவி ஆணையர் முன்னாடி கையெழுத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா காவல்துறையில போய் கையெழுத்து போறதுக்கு உடம்பு அவருக்கு கெட்டு போச்சு, உடல்நிலை இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருந்தாரு. அவர் சொந்தக்காரர் நடத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல. அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டு அலுவலகத்தை நடத்தி இருக்காரு. ஹாஸ்பிட்டல் இருந்து ஏறக்குறைய 30 கோப்புல கையெழுத்து போட்டிருக்காரு. காவல் நிலையத்துக்கு போக முடியாதவர், நடுவர் வந்து கொடுத்த பெயில் கண்டிஷனை மீறியவர் தொடர்ந்து வந்து இன்றைக்கு தன்னுடைய அலுவலகத்தில் போய் உட்கார்ந்து கையெழுத்து போடுவது என்பது தார்மீக அடிப்படையிலும் சட்ட அடிப்படையிலும் ஒரு மோசடியான செயலாகும்.
இது தொடர்பாக தமிழக அரசு நேரடியாக தலையிட்டு உடனடியாக சட்டத்துக்கு உட்பட்டு பெரியார் பல்கலைக்கழக சட்டப்பிரிவுகளின்படி உடனடியாக ஆட்சி மன்ற குழுவை கூட்டி இவருக்கு பதிலாக ஒரு விசி கமிட்டி, வைஸ் சான்சலர் கமிட்டியை ஏற்படுத்தி அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்பதே எனது கோரிக்கை, தொழிலாளர்களின் கோரிக்கை. இவருடைய பிணை தொடர்பாக 12ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட உள்ள நிலையில் இவர் தொடர்ந்து இவ்வாறு செய்கின்ற இந்த செயலை நாங்கள் உயர்நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எழுத்து மூலமாக தெரிவித்து இவருடைய பிணையை ரத்து செய்து இவரை அடைப்பு காவலில் வைத்து பின்னர் காவல்துறை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவர், ஆசிரியர் மேலும் குற்றச்செயல் புரிந்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு இளங்கோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.